சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல்ன்ற புக்ல இருந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு 10 விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாத்துக்குமே பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கு இல்ல அப்படின்ற கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல வச்சுட்டு பணத்தை பத்திய முக்கியமான இந்த 10 விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா அமையும். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ல இருக்க முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்ல இருந்து முக்கியமான 10 விஷயங்களை இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, டைம் இஸ் மணி. நேரம் தான் பணமா மாறுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. இந்த உலகத்துல பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களை விட தன்னுடைய நேரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகம். அதனால நம்மளோட நேரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம ரொம்பவே புரிஞ்சுக்கணும். நம்ம நேரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்தா நம்மளோட நேரம் கட்டாயம் பணமாக மாறும். நம்பர் 2, கெட்டிங் வெல்தி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் வெல்தி. பணம் சம்பாதிக்கிறது வேற, வளமா பணக்காரங்களாவே இருக்கிறதுன்றது வேற. சில நேரங்கள்ல நமக்கான வாய்ப்புகள் சரியா அமையும், நம்மால உழைக்க முடியும், நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். ஆனா அப்படி சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாழ்நாள் முழுவதும் ஒருத்தவங்களால பணக்காரங்களா வாழ முடியுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்ற செயல் தான் சொல்லும். சோ இன்னைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றதோட சேர்த்து சம்பாதிக்கிற பணத்தை அடுத்து என்ன செய்யலான்ற கட்டாயமும் நமக்கு இருக்கு. நம்பர் 3, ஸ்பெண்டிங் மணி டு ஷோ பீப்புள் what you have is the fastest way to lose it. பணத்தை வேகமா இழக்கிறதுக்கான வழி அடுத்தவங்களுக்காக ஒரு பகட்டான வாழ்க்கையை நம்ம வாழ்றது தான். நம்ம எவ்வளவு அதிகமா பணம் சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவங்களோட பார்வைக்கு பணக்காரங்களா தெரியணுன்றதுக்காக எதையுமே நம்ம செய்யக்கூடாது. நமக்கு ஒரு செலவு செய்யணும்னு தோணுச்சுன்னா, ஒரு பொருளை வாங்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் நம்ம அதை வாங்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்கன்னு, யாரோ ஒருத்தவங்க நம்மள பெருமையா நினைக்கணுன்றதுக்காக எதையுமே வாங்கக்கூடாது. பணத்தை இழக்கிறதுக்கான வேகமான வழியே இதுதான் சொல்லுது இந்த புக். நம்பர் 4, சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை பெருக்குவதற்கான முதல் படி சேமிப்பு, இரண்டாவது படி முதலீடு. எவ்வளவு அதிகமா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து நம்மளோட சேவிங்ஸ்ல வைக்கணும். அப்படி சேவ் பண்ற அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி வளர வைக்கிறதுன்றதையும் ரொம்பவே யோசிக்கணும். நான் சேமிக்க மட்டும்தான் செய்வேன், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணாலும் ரொம்பவே தப்பு. நம்பர் 5, எவரிதிங் கம்ஸ் வித் a hidden cost. நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு மறைமுகமான செலவோட தான் வருது. நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வெளிப்படையான ஒரு விலை இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் மறைமுகமா அந்த பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை. உதாரணமா, நம்ம ஒரு போன் வாங்கினா அந்த போனுடைய விலை மட்டும்தான் நமக்கு நேரடியான செலவு, அது மட்டும்தான் நம்ம மனசுல பதியும். ஆனா அந்த போன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த போனோட சேர்த்து போன் கேஸ், டெம்பர் கிளாஸ், இது எல்லாமே மறைமுகமான செலவு தான். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதே கிடையாது, இதை பத்தி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. பட் இந்த போன் மாதிரி தான் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் மறைமுகமான செலவுன்னு ஒன்று இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம கால்குலேஷன்ல மறைமுகமான செலவுக்கும் சேர்த்து கணக்கு போடணும். நம்பர் 6, நெவர் ஃபாலோ எனிஒன் பிளைண்ட்லி. பண விஷயத்துல யாரையும் பார்த்து எதையும் செய்யக்கூடாதுங்க. அவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதனால நானும் இன்வெஸ்ட் பண்றேன், அவங்க அந்த பொருளை வாங்கினாங்க அதனாலதான் நானும் அந்த பொருளை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணவே கூடாது. சப்போஸ் ஒருத்தவங்க எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபம் வந்திருக்கா, அவங்க எப்படி பண்ணாங்க, எந்த டைம்ல பண்ணாங்க, எந்த மோட்ல அவங்களுக்கு லாபம் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே தவிர அவங்க செய்யறாங்க அதனாலதான் நானும் செய்யறேன்னு பண விஷயத்துல எதுவுமே செய்யக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 7, சம் பெசிமிசம் இஸ் ஆல்வேஸ் அலோடட். எப்பவும் எல்லா விஷயத்தையும் ஆப்டிமிஸ்டிக்கா யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிஸ்டிக்கா மட்டும் இல்லாம ஒஸ்ட் கேஸ் சினாரியோவையும் யோசிக்க வேண்டிய அவசியம் ரொம்பவே இருக்கு. பாயிண்ட் நம்பர் 8, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சிறுதுளி பெருவெள்ளம். இது சேமிப்புக்கு மட்டும் இல்ல, செலவுக்கும் சேர்த்துதான். அதாவது நம்ம பண்ற சேமிப்பை பாக்குறப்போ சின்னதா தெரிஞ்சாலும் கலெக்டிவா பாக்குறப்ப சில வருடங்கள் கழிச்சு அது பெரிய பலனை கொடுக்கும். அதே மாதிரிதான் செலவு பார்க்கறதுக்கு சின்னதா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சின்ன சின்ன செலவா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நேரத்துல அது ஒரு பெரிய தொகையான செலவா இருக்கும். அதனால இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை செலவு செய்யும் போதும் ஞாபகம் வச்சுக்கணும், அதே சமயம் சேமிக்கும் போதும் ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 9, அண்டர்ஸ்டாண்ட் சேஞ்சஸ் இன் மணி ட்ரெண்ட்ஸ். மாற்றங்களை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியும் பணத்தை முதலீடு செய்வதற்கான வழியும் மாறிக்கிட்டே தான்
இருக்கும். இந்த மாற்றத்தை கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறவங்களுக்கு தான் பணம் எப்பவுமே பெருகும். பாயிண்ட் நம்பர் 10, மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் ஃபார் எவ்ரி ஒன். பண விஷயத்துல சின்ன தவறுகள், சின்ன நஷ்டங்கள் நடக்கிறது இயல்பான ஒண்ணுதான். நிறைய நேரம் இந்த சின்ன தவறுகளையும் சின்ன நஷ்டங்களையும் பார்த்துதான் நிறைய பேர் பெரிய முதலீடுகளையும் பெரிய முயற்சிகளையும் செய்யாமலேயே போயிடுறாங்க. அதனால இந்த மிஸ்டேக்ஸ்லாம் காமன், இந்த சின்ன நஷ்டங்கள்லாம் காமன் தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். பணம் சார் உளவியல், த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்ல இருந்து முக்கியமான 10 விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு புக் சம்மரியில உங்களை மீட் பண்றேன். நன்றி.